இந்தியா முழுவதும் 33 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் மட்டும் 2,10,000 ஓய்வூதியதாரர்கள் இருப்பதாகவும் பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் துறை அலுவலகத்தில் பாதுகாப்பு துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்களுக்கு குறை தீர்ப்பு முகாம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஜெயசீலன் 2012ஆம் ஆண்டு முன்பு மாற்றுத்திறனாளிகளுக்கு பென்ஷன் இல்லை என்ற சூழ்நிலை இருந்ததாகவும் அதனை மாற்றியமைத்துள்ளும் மாதந்தோறும் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று இந்த குறைதீர்ப்பு கூட்டங்களை நடத்துவதாகவும் இதன் மூலம் அதிக அளவு ஓய்வூதியதாரர்கள் தங்களை நாடி வருவதாகவும் தெரிவித்தார். சைபர் குற்றங்கள் மூலம் ஓய்வூதியதாரர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அதனை தடுக்கும் வகையிலும் தாங்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருவதாகவும் ஜெயசீலன் கூறினார். ஒவ்வொரு முறையும் நாங்கள் பண்ணும்போது அந்த குறைகள் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது. என்னென்னு காரணம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும், அந்த அறியாமை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தேடி வர்றவங்கள்ட்ட கூட நாங்கள் பென்ஷன் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதனால் நிறைய அறியாமை இருக்கிறதுனால, விழிப்புணர்வு இல்லாத இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அந்த குறை திருப்புங்கள் நிறைய குறைகள் அதிகமாகிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, 2012வது வருஷத்துக்கு முன்னாடி மகன் மகளோ அதாவது மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவங்களுக்கு பென்ஷன் இல்லை அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் 2012க்கு பிறகு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் 25 வயதை கடந்தாலும் அவர்களுக்கு பென்ஷன் கொடுக்கப்படும் என்ற ஒரு ஆணை வந்தது. அடுத்ததாக 2 பென்ஷன், அதாவது ஆர்மிலையும் வேலை பார்த்துருப்பாங்க, அடுத்து மாநில அரசுலையும் வேலை பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பென்ஷன் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி 2012க்கு முன்னாடி சட்டங்கள் இருந்துச்சு. ஆனால் 2012க்கு பிறகு இரட்டை பென்ஷன் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு விதி வந்தது. ஸோ இந்த நிகழ்ச்சிகள் இந்த விதிகளை எல்லாம் நிறைய பேருக்கு போய் சேராதனால நிறைய பேர் இன்னும் வாங்காமலே இருக்காங்க.